போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நம்முடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக உங்கள் யாவரையும் தொடர்ந்து வரவேற்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ஆடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம ஆடியோவை போடுவோம். நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவுமே ப்ரீவியஸ் இயரில் அதிகமான முறையில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஆகையினால இந்த ஆடியோவை முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி பாங்க ஒரு வாசகத்தோடு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். உலகில் சாகா வரம் பெற்றது புத்தகங்களே அப்படின்ற கூற்று சொன்னது யாருன்னா கதேக். இந்த உலகத்தில் சாகாத வரம் பெற்றது புத்தகங்களே அப்படின்னு சொல்லி கதைக்கு சொன்னது போல் நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய முழுமையான அரசு வேலை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டிருங்கள். நிச்சயமான முறையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய நம்பிக்கை என்றும் வீண் போகாமல் இந்த புத்தகம் உங்கள் வாழ்வில் சாகும் வரையல்ல, நீங்கள் சரித்திரம் படைக்கும் ஒவ்வொரு நாளிற்கும் உறுதுணையாக இருக்கும் என்று நீங்கள் நம்புங்கள். வாங்க போகலாம் ஆடியோவை. இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா மோகன் சிங். அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். டெல்லியை நோக்கி செல்லுங்கள் என்று கூறியவர் யார்? விடை நேதாஜி. நேதாஜி என்பதன் பொருள் என்ன? விடை பார்த்தீங்கன்னா தலைவர். நேதாஜி தமிழக வீரர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? விடை பசும்பொன் முத்துராமலிங்கம். அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா தில்வான். அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு நேதாஜியால் அனுப்பப்பட்ட இராணுவ வீரர்கள் எத்தனை பேர்? விடை பார்த்தீங்கன்னா 45 பேர். அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்ரி அகாடமியின் பயிற்சி பிரிவின் பெயர் என்ன? விடை பார்த்தீங்கன்னா டோக்கியோ கேடட்ஸ். அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவிற்கு பெயர் என்ன? விடை ஜான்சி ராணி. அடுத்த வினாவை பார்க்கலாம். மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையின் கட்டியாக உள்ளது என கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா சர்ச்சில். ஸோ நல்லா பாருங்கள். மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையின் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் யார்? விடை சர்ச்சில். அடுத்த வினாவை பார்க்கலாம். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவது மிகச்சிறந்த நற்குணம் என்று கூறியவர் யார்? விடை நேதாஜி. அடுத்த வினாவை பார்க்கலாம். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமோ? அப்படியானால் அதற்கு விலையுண்டு. அதற்கான விலை துன்பமும் தியாகமும் தான் என்று கூறியவர் யார்? விடை நேதாஜி. அடுத்த வினாவை பார்க்கலாம். நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க எத்தனை நாள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்தார்? விடை 91 நாட்கள் பயணம் செய்தார். சரிங்களா? அடுத்த வினாவை பார்க்கலாம். வாழ்வில்
பொருள் தெரிந்தால்தான் மனதின் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகளின் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திதான் என்று கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா அப்துல் காதர் கூறியிருக்காரு. அதாவது நல்லா பாருங்கள் அந்த கொஸ்டினை. வாழ்வில் பொருள் தெரிந்தால்தான் மனதின் மேல்நிலையை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திதான் என்றவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா அப்துல் காதர். அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலிற்காக தமிழக அரசு பரிசு பெற்றவர் யார்? விடை மாசு அண்ணாமலை. அடுத்த வினாவை பார்க்கலாம். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? விடை நேதாஜி. அடுத்த வினாவை பார்க்கலாம். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? விடை 1939. இரத்தத்தை கொடு சுதந்திரத்தை தருகிறேன் என்று கூறியவர் யார்? விடை நேதாஜி. வருக்கை என்பதன் பொருள் என்ன? விடை பலாப்பழம். அடுத்த வினாவை பார்க்கலாம். திருத்தக்க தேவர் வாழ்ந்த நூற்றாண்டு எது? விடை 9ஆம் நூற்றாண்டு. தமிழ் கவிஞர்களின் இளவரசர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை திருத்தக்க தேவர். அடுத்த வினாவை பார்க்கலாம். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை புகழ்ந்து போற்றியவர் யார்? விடை ஜியு போப். முத்தொள்ளாயிரம் எந்த அரசர்களை கொண்டு பாடப்பட்டது? விடை சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய மூவேந்தர்களையும் பற்றி பாடப்பட்ட நூல். அடுத்த வினாவை பார்க்கலாம். முத்தொள்ளாயிரம் என்ற நூல் எந்த பாவால் பாடப்பட்டது? விடை வெண்பா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முத்தொள்ளாயிரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. அடுத்த வினா பார்க்கலாம். முத்தொள்ளாயிரம் என்ற நூல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? விடை புறத்திரத்து. பத்துப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ராசமாணிக்கம். அடுத்த வினா பார்க்கலாம். நிலையாமையை பற்றி கூறும் நூல் எது? விடை மதுரை காஞ்சி. அடுத்த வினாவை பார்க்கலாம். நாலங்காடி மற்றும் அல்லங்காடி பற்றி குறிப்பிடும் நூல் எது? விடை மதுரை காஞ்சி. அடுத்த வினாவை பார்க்கலாம். மதுரையில் உள்ள மாட்டுச் சந்தையை எவ்வாறு அழைப்பர்? விடை மாட்டுத்தாவணி. இந்த கொஸ்டினோட இதை நிறைவு செய்யலாம். அதாவது போச்சம்பள்ளி சந்தை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விடை கிருஷ்ணகிரி மாவட்டம். நன்றி நண்பர்களே. மேன்மேலும் நம்முடைய ஆடியோக்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்முடைய ஆடியோக்களை கொடுப்போம்.